போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மலேசியரான பி பன்னீர்செல்வத்திற்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதை சிங்கப்பூர் நிறுத்த வேண்டுமென புக்கிட் கலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். பன்னீர் தற்போது எல்லை கடந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் குறித்து நடைபெறும் விசாரணையில் முக்கிய சாட்சியாக உள்ளார். இந்த சமயத்தில் அவரை தூக்கிலிட்டால் விசாரணையை அது பாதிக்கக்கூடும் என ராம் கர்பால் கூறினார். 2018 முதல் 2025 வரை தாக்கல் செய்யப்பட்ட புகார்களை அடிப்படையாக கொண்டு மலேசிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆக கடைசியாக செப்டம்பர் 25ஆம் தேதி 3 மணி நேரம் போலீசார் பன்னீரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அதன்போது ஜோஹர் மாநிலத்தில் இயங்கியதாக நம்பப்படும் கும்பல் குறித்த முக்கிய தகவல்களை பன்னீர் அளித்ததாகவும் ராம் கர்பால் தெரிவித்தார். எனவே விசாரணை முடிவடைவதற்கு முன்பே தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவது என்பது அப்பாவி பொதுமக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தும் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு உற்சாகமாக அமையும். இதனால் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரித்தார். 51.84 கிராம் போதைப்பொருள் கடத்தியதாக 2017ஆம் ஆண்டு சிங்கப்பூர் உயர் நீதிமன்றத்தால் பன்னீர் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அவரது மேல்முறையீடுகளும் பொது மன்னிப்பு கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டுவிட்டன. இந்நிலையில் வரும் புதன்கிழமை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என பன்னீரின் குடும்பத்தாருக்கு சிறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டெஸ்லி டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.